என் செல்லம் என்ன தூங்கிட்டு இருக்கியா? சரி, நீ நல்லா தூங்கு. நான் அதுக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துறேன். நான் ஒன்றும் தூங்கல, முழிச்சிட்டு தாங்க இருக்கேன். ஏங்க, நானும் ஃபங்க்ஷனுக்கு வரவா? வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்படுவா. இல்ல தேனு, இப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாம இன்னொரு நாள் கண்டிப்பா போயிட்டு வரலாம். இப்ப ரொம்ப கூட்டமா இருக்கும்ல, இந்த சமயத்துல போனா நல்லா இருக்காது. உனக்கும் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல, நீயே யோசிச்சு பாரு. இப்போ அம்மாவா அத்தையும் உன்னை விடுவாங்களா? அது இவ்ளோ கூட்டத்துல போறக்கு? அதுக்கு தான் சொல்றேன், நீ நல்லா தூங்கு. நீ தூங்கி எந்திரிக்கும் போது உன் முன்னாடி வந்து நான் நிப்பேன். சரியா? என்னடா, கோச்சுக்கிட்டியா? நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? நான் தான் இன்னொரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல. என் செல்லத்துக்கு ரொம்ப கோவம் வருது. இவ்ளோ கோவம் உடம்புக்காகாது. என்ன தேனு, எது சொன்னாலும் கோச்சுக்கிற? ஏன் இப்படி பண்ற? நம்ம குழந்தைக்காக தானே சொல்றேன். அங்க வந்தா அதுவும் கஷ்டப்படும். கொஞ்ச நேரம் சீன் போடணும், இல்லாட்டி இவரு நம்மளை கண்டுக்கவே மாட்டாரு. போயிட்டு அங்கேயே இருந்துட்டு ரொம்ப லேட் ஆகி வருவாரு. கொஞ்சம் சீன் போட்டாதான் போன வேகத்துல பொண்டாட்டி கோவமா இருக்கான்னு சொல்லிட்டு உடனே வந்துருவாரு. நீங்க மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றீங்க. நான் மட்டும் வீட்லயே அடைஞ்சு கிடக்கணும், அப்படிதானே? ஓ, மேடம்க்கு அதுதான் கோவமா? நான் என்னடா அது இவ்ளோ கோவப்படுறீங்களேன்னு பார்த்தேன். இப்ப என்ன, உங்களுக்கு வெளியே போய் ஜாலியா என்ஜாய் பண்ணணும், அப்படிதானே? ஆமா. சரி, உன் ஆசைப்படியே நம்ம வெளியே போலாம். நிஜமாவா? நீங்க என்ன வெளியே கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பா. நீ ஆசைப்பட்டுட்டல்ல, உன்னை எப்படி நான் கூட்டிட்டு போகாம விடுவேன்? கண்டிப்பா நாளைக்கு போலாம். அத பத்தி எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சரி, இப்ப நான் போயிட்டு வரவா? ம். ஆனா சீக்கிரம் வந்துடணும், சரியா? சரிம்மா, போன வேகத்துல ஒடியாந்துறேன். அப்போ ஓகே, போயிட்டு வாங்க. தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. சூரியன் நான் வெண்ணிலா பொன்னொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்மொழில், நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நான் ஆழ்கடல், என் மடியில் உன்னை ஏந்தினேன். தேவா, என்னடா இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? அப்பா, நானும் வரேன்ப்பா சந்தோஷண்ணா வீட்டுக்கு. அவங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. பெரியப்பா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. நானும் வரேன்ப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, நானும் வரேன்ப்பா. வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. இவளை கூட்டிட்டு போய் என்ன பண்றது? கொஞ்சம் கூட பொறுப்பே இருக்கிறது இல்ல. எல்லாரும் போயிட்டா வீட்டை யார் பாத்துக்கிறது? இங்க பாரு தேவா, சும்மா அங்க இங்க எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. வீட்டுல எல்லாரும் அங்க போயிட்டோம்னா வீட்டை யார் பாத்துக்கிறது? பேசாம நீ வீட்லயே இரு. அவளும் வரட்டுமே, ரொம்ப ஆசையா கேக்குறா. வேண்டான்னு சொல்லாட்டி என்ன? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். சித்தி, நானும் வரேன் சித்தி. வீட்டுல இருந்து நான் என்ன சித்தி பண்ண போறேன்? எனக்கும் போர் அடிக்கும் இல்ல. நான் வந்தனா அங்க எல்லாத்து கூடயும் ஜாலியா பேசிட்டாவது இருப்பேன். அது மட்டும் இல்ல, நான் வரலன்னா பெரியப்பா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு. சித்தி, என்னாச்சு சித்தி? இன்னும் எல்லாம் கிளம்பாம இருக்கீங்க? தேவா, சீக்கிரம் கிளம்பு, எல்லாரும் போலாம். கிரிஷ், அவ எதுக்கு? அவ பேசாம வீட்லயே இருக்கட்டும். வீட்டுல ஜாலியா டிவி பார்த்துட்டு இருப்பாளே என்னமோ. அவளை கூட்டிட்டு போய் ஏன் தொந்தரவு பண்ற? சித்தி, சொந்த பந்த வீட்டுக்குள்ள போனாதான் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தா யாரும் நாளைக்கு நம்மள எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. தேவா, நீ முதல்ல போய் கிளம்பு. அண்ணா, நான் கிளம்பிட்டேன். போலாம். சரி சரி, எல்லாரும் சேர்ந்து போலாம். வா. சித்திக்கு தேவா மேல எவ்வளவு பாசம். ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. எங்க அம்மா இல்லாத குறைய சித்தி தீர்த்து வச்சுட்டாங்க. அவளை கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கிறாங்க. பாசமா இருக்க வேண்டிய நேரத்துல பாசமா இருக்காங்க. அவளுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு சித்தி கிடைக்க நாங்க புண்ணியம் தான் பண்ணிருக்கணும்.
இன்னைக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் வந்த உடனே பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரியா பங்குஜம்? சின்ன மருமவளே, நீயும் சின்னவனும் பூஜையில உட்காருங்க. மாமா நாங்களா? அக்காவும் மாமாவும் இருக்கையில நாங்க 2 பேரும் எப்படி பூஜையில உட்கார முடியும்? அவங்களே உட்காரட்டும் மாமா. இல்லம்மா, நீதான் உட்காரணும். நீயே உட்காரு. எல்லாம் வெண்ணிலா உட்காந்தா ஏதாவது சொல்லுவாங்க. நீயே உட்காருமா, அதான் நல்லது. ஆமா பிந்து, நீ உட்காரதான் சரி. நீயும் குழந்தனாருமே உட்காருங்க. அக்கா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த வீட்டோட மூத்த மருமக நீங்க தானே? நீங்க தான் உட்காரணும். யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க. இது நம்ம வீடுக்கா. நீங்களும் மாமாவும் உட்காருங்க. சரி, சின்ன மருமகதான் இவ்வளவு தூரம் சொல்றாள்ல, நீயே உட்காரு வெண்ணிலா. சரி மாமா. பாத்தீங்களாங்க, சின்ன மருமக எவ்வளவு பொறுப்பா இருக்கா. நம்ம குடும்பத்தை ரொம்ப அனுசரிச்சு போறா. ஆமா ஆமா, பெரிய மருமகள் அப்படித்த. இல்லாட்டி உங்ககிட்ட குப்பை கொட்ட முடியுமா அவங்கனால? பொழுதோடய வர சொன்னா இப்பதான் வாரீங்க. தேவாக்கண்ணு, எப்படி சாமி இருக்க? நல்லா இருக்கேன் பெரியப்பா. அண்ணால எங்க காணோம்? எல்லாம் வீட்டுலதான் இருக்காங்க. போய் பாரு கண்ணு. சரி மாமா, நானும் உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாக்குறேன். பாத்தீங்களா உங்க தங்கச்சி கூட்டத்தையெல்லாம்? அவங்க வீட்டு விசேஷத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் நான் வீட்டு வேலை எத்தனை செஞ்சிருப்பேன். ஆனா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு கரெக்டா வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வராங்க. இப்ப பாருங்க என்ன சொல்லிட்டு போறான்னு. உள்ள போய் வேலை இருந்தா பாக்குறேன்ட்டு போறா. இனி இதுக்கு மேல என்ன வேலை இருக்கு போகுது? ஆனா உங்க தங்கச்சிய பத்தி ஏதாவது சொல்லிட்டா போகுது, உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துரு. சம்பந்தி, வாங்க வாங்க. நாங்க உங்களை இவ்வளவு தடவை கூப்பிடலாம்னு நினைச்சிருக்கோம். ஆனா நீங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன்றீங்க. இப்போவாது வீடு புண்ணியாசனைக்கு வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. உங்களை பார்த்தா வெண்ணில ரொம்ப சந்தோஷப்படுவா. உண்மைதான் சம்மந்தி. இவ்வளவு நாளா நான் மாப்பிள்ளையும் உங்களையும் புரிஞ்சுக்காமையே போயிட்டேன். அதனாலதான் இப்போ வெண்ணிலா பாத்துட்டு போலான்னு ஆசையா வந்தோம். வெண்ணிலா உள்ளதா இருக்கா, போய் பாருங்க. பூஜை முடிச்சு கனிமா என்னதான் பண்றா? ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இப்படிதான் லேட் பண்றதா? வரட்டும், அப்புறம் அவளை பாத்துக்கிறேன். ஃபோன் பண்ணி கேட்கணும் மேடம் என்ன பண்றாங்கன்னு. சொல்லு சஞ்சய், என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? ஏய், நான் ராகுல் வீட்ல தான் இருக்கேன். நான் அப்பவே கிளம்பி வந்துட்டேன். நீ இன்னும் என்ன பண்ற? நான் உன்னை பார்க்கலான்னா சீக்கிரம் வந்தேன். ஆனா நீயே லேட் பண்ற. சார், உங்களுக்கு என்ன? நீங்க சீக்கிரம் கிளம்பி வந்துருவீங்க. ஆனா எனக்கு அப்படியா? வீட்ல எல்லாரும் கிளம்பணும்ல. எல்லாரும் கூட சேர்ந்துதான் என்னால அங்க வர முடியும். அடி பாவி, நான் உனக்காக இங்க காத்துட்டு இருக்கேன். நீ எல்லாரும் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் வர முடியுங்கிற. நல்லா இருக்கு. எல்லாரும் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் வர முடியும். ஆனா நாங்க வரதே உன்னை பார்க்க தானே. எனக்கு தெரியும் கனி. என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஆமா, இதுக்கு மேல என்னால என்ன பேச முடியும்? அதான் வாய் அடைக்கிற மாதிரி பதில கொடுத்துறையே. சரி, சீக்கிரம் கிளம்பி வா. சரி சரி, வந்துடுறேன். ம். இந்த பொண்ண என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் என்ன சொன்னாலும் வாய் அடைக்கிற மாதிரி சொல்லிடுறா. சஞ்சய் அண்ணா, இந்த பொண்ணா இப்ப எதுக்கு வந்திருக்கா? ஒருவேளை நம்மள பார்த்தோன்னே திட்டணும்னு வந்துட்டாலோ? இவகிட்ட எதுக்கும் நம்ம பேசாம அமைதியா போயிடணும். அண்ணா அண்ணான்னு கூப்பிட வேண்டியது. கடைசியில என் அண்ணன் நடிக்க யாருன்னு கேட்டவ தானே. இவகிட்ட எதுவும் வச்சுக்க வேண்டாம், பேசாம போயிடுவோம். சஞ்சய் அண்ணா நம்ம மேல ரொம்ப கோவமா இருப்பாரு போலயே. இவரை எப்படி சமாதானப்படுத்துறது? அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. தேவா, நீ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் உன் அண்ணன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் தெரியாம அடிச்சிட்டேன். நீதாம்மா என்ன மன்னிக்கணும். தேவா ப்ளீஸ், அழாதம்மா நீ. நீ அழுதா என்னன்னு தெரியல, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு நீ அழாத.
தேவா எது கழுத்துட்டு இருக்கா? இவன் ஏதாவது வம்பு பண்ணிருப்பானோ? தேவா, தேவா, எதுக்கு நீ இவங்கிட்ட அழுதுட்டு இருக்க? ஏதாவது வம்புக்கு இது பண்ணானா? எதா இருந்தாலும் அண்ணாட்ட சொல்லுமா. அண்ணா, சஞ்சய் அண்ணா ஒன்றும் பண்ணல. நான் தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தேன். மன்னிப்பு கேட்டியா? என்ன அடிச்சவங்கிட்ட நீ போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ சும்மா என் முன்னாடி அவளை திட்டாத. அவ என் தங்கச்சிடா. நான் என்ன வேணா பேசுவேன், அடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். அத கேட்க நீ யாரு? அவ என்னோட தங்கச்சிடா. அவ மேல கைய வச்ச நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ. அப்ப சஞ்சய் அண்ணா, என்ன மன்னிச்சிட்டீங்களா நீங்க? அண்ணா ப்ளீஸ், நீ சஞ்சய் அண்ணா எதுவும் சொல்லாதண்ணா. தேவா, ப்ளீஸ்ண்ணா, எனக்காக நீ அண்ணா எதுவும் சொல்லாத. என்னை விட உனக்கு அவன் தானே முக்கியம். சரி, அண்ணா, நீ என் மேல எவ்வளவு பாசமா இருக்கியோ அதே அளவு பாசமா அவரு இருக்காருண்ணா. எனக்கு 2 பேரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபோன் பண்ணி அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் தான் வந்துருவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. கொஞ்ச நேரம் கூட இவன் அமைதியா இருக்க மாட்டான். உன்னை வந்து பாத்துக்கிறேன். சனி, கூப்பிடுறது காதல் உள்ளுக்குதானே பாரு. செவிடி மாதிரி அப்படியே இருக்கா. என்னம்மா, நீ போய் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பு. இங்க இன்னும் வாழ வாழும் கத்திட்டே இருக்காதம்மா, லேட் ஆகுது. அப்பா அப்பளையாவே கிளம்பிட்டேன்னு என்ன கேட்டாங்க. இன்னும் நீ கிளம்பாம இங்கே சுத்திட்டு இருக்க. இங்க பாருடி, உன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க, தனியா சிரிச்சிட்டு இருக்க. ஒன்றும் எனக்கு சரியா படல. அம்மாட்ட ஏதாவது மறைக்கிறியா? ஏதா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லு. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட என்னத்த நான் மறைக்க போறேன்? சீக்கிரம் வா, அப்புறம் பிந்து கோச்சுக்குவா. அப்பா, தேவா, உனக்கு ஏதாவது வேணா சொல்லு. நல்லா சாப்பிடணும், சரியா? அரை வயித்தோட கீழே எந்திரிச்சிடாத. எதுவா இருந்தாலும் இந்த அண்ணனை கேளு, அண்ணன் கொண்டு வந்து தரேன். சரியாம்மா? தேவா, என்னம்மா, ரொம்ப பசிக்குதா? அதுக்குள்ள உட்காந்துட்ட. எதுவா இருந்தாலும் என்ன கேளு, கண்டவனை எல்லாம் கேட்காத, சரியா? 2 பேத்துக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டேனா? சரிதான். எப்பா, யாராவது கொஞ்சம் சாம்பார் உண்டாங்களே. தம்பி, டேய், உன்னதான்டா கூப்பிடுறது காது கேக்குதுன்னு வரு. ஏய், கட்டம் போட்ட சட்டை, கொஞ்சம் இங்க வாப்பா. தாத்தா, என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா, கொஞ்சம் கிட்ட வாயே. ம். சா ஆ ஏன் தாத்தா, எதுக்கு இப்ப என்ன அடிக்கிறீங்க? ஏண்டா, இங்க ஒரு வயசானவன் அப்பளைய பிடிச்சி சாம்பாரு சாம்பாருன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த வயசு பிள்ளைகிட்ட போய் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிற. போய் சாம்பார் எடுத்துட்டு வா, போடா. நான் உங்களை எப்ப வர சொன்னேன்? நீங்க எப்ப வரீங்க? கொஞ்சம் கூட என் பேச்சுக்கு இப்பெல்லாம் மரியாதையே இல்ல. ஏய் பொண்டாட்டி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி. உன்னை எதுக்கு நான் ஏமாத்த போறேன் சொல்லு? கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் கையோட முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த saree உனக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்க. நான் உன்னை காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தல்ல, அதே மாதிரி இருக்க. உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நீ கண்டிப்பா நோ சொல்லக்கூடாது, சரியா? என்ன சர்ப்ரைஸ் அது? அது மட்டும் இல்ல, நான் என் சந்தோஷ் கிட்ட நோ சொல்லுவேனா? நோக்கே நோ சான்ஸ் தான். சரி சரி, அதையும் நான் பாக்குறேனே. என்னாச்சு? அத்தை என்ன சொல்றாங்க? ஏதாவது மாப்பிள்ளை பத்தி கேக்குறாங்களா இல்லையா?
ம் சஞ்சய், அதெல்லாம் நிறைய கேக்குறாங்கடா. ஆனா அதுல எதுக்கு பதில் சொல்றேனே தெரியல. எல்லா கேள்வியும் பயங்கரமான கேள்வியா இருக்கு. எனக்கே தெரியுமே, என் மாமியாருக்கு என் மேல ரொம்ப பாசம். அப்படிதான் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன அன்பு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. வானில் பறக்கிறேன். ஏய், நீயும் வந்திருக்கிய ஃபங்க்ஷனுக்கு? உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானே உன்னை பார்க்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். பரவாயில்லடா, அதனால என்ன? நானே ராகுல் கூப்பிட்டு தான் வந்தேன். அவனும் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவான்ல. டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ தனியாவே இருப்ப? சீக்கிரம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்ல. என்னடா, நான் கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? பதிலுக்காக தான் நான் வெயிட்டிங். இவன் என்ன ஏன் புருஷனுக்கு வெயிட் பண்றேன்னு சொல்றா? கொஞ்சம் கூட மண்டையில எதுவும் இருக்கிறது இல்ல. கொஞ்சம் வரீங்களா போலாம்? மூஞ்சியை பாரு, முத்தன மூஞ்சி. இவளுக்கு ஏன் புருஷன் கேட்கலாம். இல்ல, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வரேன். நீங்க முன்னாடி போங்க. முதல்ல என் கூட வாங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். நீ இங்கேயே இரு. நானே உன் வீட்டுல கொண்டு விடுறேன். சரியா? என்ன இவ இப்படி முறைக்கிறா? யார் இவ? இவரு கையை பிடிச்சு இழுத்துட்டு போறா. ஆனா இவர் ஒண்ணு சொல்லாம போறாரு. வரட்டும், அப்புறம் கேட்டுக்கோ. ஆனா இது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாத்துக்கு முன்னாடி இப்படியே நடந்துக்குவாங்க. சே